வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான பொடி சாதம் எப்படி எடுப்பது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் பொடி பண்ணும்போது எள்ளு பொடி, பருப்பு பொடியில் வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த பூண்டு வச்சு இந்த பூண்டு பொடி சாதம் எப்படி எடுப்பது பார்க்க போகிறோம். இந்த பூண்டு வந்து நீங்கள் வீட்டில் நார்மலாக பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் தோல்லாம் உரிக்க வேண்டியதில்லை. நிறைய பேர் தோலை உரிச்சு பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அன்றைக்கி இந்த பூண்டு வித் ஸ்கின்னோட நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறம் ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சாதத்தோட ஒரு சூப்பரான வாழைக்காய் மசாலா, அதுவும் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த வாழைக்காய் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் ஒரு பவுல், பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 20 நம்பர், காய்ந்த மிளகாய் 30 நம்பர், உளுத்தம்பருப்பு 5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், புளி மீடியம் லெமன் சைஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு பொடி சாதத்துக்கு வந்து பொடி ரெடி பண்ண போகிறோம். அதில் நம்மக்கிட்ட இருக்க இந்த பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை போட்டு வறுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பூண்டு இடிக்கும் போது நல்லா ஃபைனாக இடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏங்கிட்டேன்னா அப்போ தான் வந்து சீக்கிரமாக வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாது. அதனால் நல்லா இடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். வறுக்கும் போது வந்து முடிஞ்ச அளவுக்கு மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேணால் ஹை ஃப்ளேமில் வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாற கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பூண்டு நல்லா வறுக்க முடியும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேங்கன்னா, பூண்டு நல்லா வறுத்தா தான் பவுட்ரு பண்ண முடியும். கொஞ்சம் 1-2 பூண்டு வறுக்காமல் இருந்து அரைக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஈரத்தன்மை அப்படியே இருக்கும். அப்போது அந்த ஒரு பூண்டு பவுட்ரு நல்லா வராது. பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கரெக்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இதுக்கப்புறம் வறுக்க அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உடனே வந்து அந்த எண்ணெயை வந்து வடிகட்ட ஆரம்பிச்சிடணும். ஏங்கிட்டேன்னா அந்த கீழே இருக்க எண்ணெயில் கொஞ்சம் பூண்டுலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அந்த பூண்டு கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் உடனே இந்த மாதிரி சின்ன ஜல்லிக்கட்டி எடுத்து வடிகட்டி மாற்றி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வடிகட்டி எடுத்து வச்சுங்க. நம்ம ரெசிபி ரெடி பண்ணும்போது தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பவுடருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கோம். எதுக்காகனா அந்த காரத்தோட தன்மை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு 5 கிராம் கம்மியாக போட்டுக்கலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இதோட பச்சை கருவேப்பிலை போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். அதே டைமில் எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சில பேர் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நான் எதுக்காக எண்ணெய் யூஸ் பண்ணல கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது. இந்த பவுடர் வந்து இன்கேஸ் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதனால் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் மெதுவாக வறுக்க ஆரம்பிங்க. நீங்கள் வறுக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 1-2 பருப்பு வந்து கலர் மாறினா ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் மொத்த பருப்பும் கலர் மாறிச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. மீடியமான ஃப்ளேமில் வறுத்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக்கோட சேர்த்துடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு. இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் வந்து பவுடர் பண்ணி முடித்த பிறகு டேஸ்ட் எப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக சால்ட்டு போட்டு நீங்கள் அரைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடறோம். அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா நல்லா அரைச்சிருக்கணும். அதே டைமில் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. அப்படி ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அந்த பூண்டு, காஞ்ச மிளகாலாம் இருக்குல்ல, அரைய அதில் இருக்க எண்ணெய் வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி அரைஞ்சதுன்னா நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக பக்குவமாக அரைச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி பவுடராக.
பார்த்தீங்களா இப்போ இந்த பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு பொடி வந்து நீ இட்லி தோசையும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பூண்டு பொடி போட்டிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக போட்டிருப்போம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டிருப்பேன். இது ரைஸுக்காக இந்த மெத்தடில் பண்ணுறோம். இப்போ இந்த பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாளிப்பு போட்டு இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே அந்த பூண்டு வறுத்தம் பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஏன் கேட்டிங்கன்னா அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு போட ஆரம்பிக்கிறோம். அதாவது கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. நான் ஏற்கனவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் அரை டேபிள் ஸ்பூன் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே பவுடருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பூண்டு வந்து நீங்கள் இடித்த பூண்டும் யூஸ் பண்ணலாம், முழு பூண்டும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இதோட காஞ்ச மிளகா ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகா நல்லா பொடிசாக உடச்சி போடுங்க. அதாவது பிச்சு போடுங்க. அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். அதாவது 1/2 இல்லை 1/3 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பச்சை கருவேப்பிலை போடுறோம். எதுக்காக பர்டிகுலராக சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரைஸு நல்ல பவுடர்லாம் போட்டு டாஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி போடணும்னு சொல்கிறேன். அதே டைமில் இந்த பூண்டு வெங்காயம் லைட்டாக வதங்கி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி தண்ணி யூஸ் பண்ணுறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர். இந்த மஞ்சத்தூள் எதுக்கான அந்த புளியோட பச்சை வாசனை தெரியக்கூடாது. அதே டைமில் இந்த மிளகாத்தூள் எதுக்கான அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல புளி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன்ல, புளி அதிகமாக யூஸ் பண்ணாது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. லைட்டாக அந்த புளிப்பு தன்மை, கொஞ்சம் காரம், அதுக்கப்புறம் கார்லிக்கோட ஃப்ளேவர் இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ், அதாவது நான் யூஸ் பண்ணுறது பாஸ்மதி ரைஸ். உங்கள் வீட்டில் பொன்னி ரைஸோ இல்லை பச்சை ரைஸோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை யூஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பவுடர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி மேலோட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் காரம் போதுமாக பாருங்கள். காரம் உங்களுக்கு வேணும்னா அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் அந்த பொடி போடலாம். அதே டைமில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய், அதாவது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் போதும். எதுக்காக அந்த பச்சை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுன்னா அந்த வாசனை நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பூண்டு பொடி சாதம் ரெடி. உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன, கல்யாண மண்டபத்தில் பண்ணுற இந்த வாழைக்காய் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த வாழைக்காய் மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். வாழைக்காய் 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 4 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உடைச்ச முந்திரி 5லேருந்து 6 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, கடலெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த கல்யாண வீட்டு வாழைக்காய்க்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த வாழைக்காய் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதாவது இந்த வாழைக்காய் பழமாக இருக்கக்கூடாது, நல்ல கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வாழைக்காவை கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால கெட்டியாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கட் பண்ணிவிட்டு தோல் நல்லா பீல் பண்ணுறோம். நீங்கள் தோலை பீல் பண்ணும்போது இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணலாம், இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி கத்தி வச்சு நீங்கள் பீல் பண்ணிக்கலாம். பீலர் வச்சு நீங்கள் பண்ணும்போது வேஸ்டேஜ் ஆகாது, அதனால தான் பீலர் வச்சு பண்ணுறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சுல, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடித்த பிறகு டேரெக்டாக தண்ணியில் போட்டுருங்க. அப்படி இல்லைனா கலர் மாற ஆரம்பிச்சிடும், அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் கட் பண்ண போகிறோம். இது எதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஃப்ரை பண்ணும்போது ஒரே ஈவன் சைஸாக இருக்கணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாழைக்காவை பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1/4 கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன்.
ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வாழைக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஈவனாக இருக்குது. காய் கட் பண்ணும் போதோ இல்லை பீல் பண்ணும்போது கண்டிப்பாக விரல்லாம் கொஞ்சம் அழுக்காகும். அதனால் கட் பண்ணி முடித்த பிறகு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த காயோ இந்த தண்ணியில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் அந்த வாழைக்காவை தண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், உப்பு, இந்த பேசிக் மேரினேஷன் போட்ட பிறகு, அதாவது பேசிக்கான பொருள்லாம் போட்டு இந்த மேரினேஷன் பண்ணுறேங்க. எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைக்காக. மஞ்சள்தூள் போட்ட பிறகு கலர் மாறாது. அதனால் மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். உப்பு அதோட சீசனிங் கரெக்டாக இருக்கணும். அதனால தான் இந்த 3மே போட்டிருக்கேன். இப்போ நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இருக்க அந்த தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், சோம்பு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 80 to 90% அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சாச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக்கான மிசம்பெலாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் கடலை ஊற்றிருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றின பிறகு சூடு பண்ணுங்கள். சூடு பண்ண உடனே இப்போவும் போல தான் கடுகு நீங்கள் போட்டோன்னே பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் தாளிப்பு சோம்பு போடுறோம். பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கருவேப்பிலாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா 60% அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சாத்தே பண்ணுங்கள். நான் வெங்காயம் 60%, 70%, 80% தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே. ஆனால் அதே மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா தேவையான குவான்டிட்டி கிடைக்கும். அதே டைம் டெக்ஸ்சர் கொடுக்கும். அடுத்தது தக்காளி போட்டிருக்கேன். உப்பு, மஞ்சள்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் தக்காளி நல்லா பாயில் பண்ணுறோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க சில்லி பவுடர், தனியா பவுடர். சில்லி பவுடர் அளவு கம்மியாக இருக்கும். தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக போட்டிருப்பேன். இந்த 2 ஸ்பைசஸ் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இதில் போட்டு திருப்பியும் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா வேகட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூடி போட்டுடலாம். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம். ரொம்ப நேரம் குக் பண்ணாலும் அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்டும் மாறும். ஸோ அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். அடுத்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம். மசாலா நல்லா வேகட்டும். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை இந்த எண்ணெய் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிறோம். எண்ணெய் கடாய் சூடாக இருக்கணும். சூடு இல்லாமல் போட்டால் வாழைக்காவில் எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான சூடில் இந்த வாழைக்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் ஏற்கனவே ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு வெயிட்டாகவே இருக்க மாதிரி தெரியாது. வெயிட்லெஸ், அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணி முடித்த பிறகு. இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சுல. இந்த வாழைக்காவை நீங்கள் அப்படியே லைட்டாக எடுத்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக அப்படியே உடையும். இப்போ கிழங்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த மசாலாவும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா வெந்த பிறகு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கலர் மேலே வந்திருக்கும். அதே டைமில் அந்த ஆயிலை மேலே வந்திருக்கும். இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு நீங்கள் போடலாம். அதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் இந்த இடத்துல போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காவை இதில் போட போகிறோம். மசாலாவை நீங்கள் செக் பண்ணால் தெரியும் இந்த இடத்துல காரம் வேணுமா வேண்டாமா. அப்படி காரம் வேணும்னா அந்த டைமில் பச்சை மிளகா போடுங்க. திருப்பியும் பவுடர் மசாலா போடுங்க, டேஸ்ட் மாறும். அதனால தான் இந்த இடத்துல பச்சை மிளகா போட்டிருக்கேன். திருப்பி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டவ்வும் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த மசாலா அந்த வாழைக்காவோட ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். அதே டைமில் இந்த காயை கொஞ்சம் லைட்டாக அப்படி மேஷ் பண்ணணும்.
ரொம்ப மேஷ் பண்ணக்கூடாது. ஒரு 20% வாழைக்காவை லைட்டாக மேஷ் பண்ணினா வாழைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் தெரிஞ்சுச்சா அல்டிமேட்டான ரெசிபி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக நீங்கள் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் இந்த பூண்டு சாதம் பண்ணுங்கள். பூண்டு சாதம் பண்ணுறது ரொம்ப டைம்லாம் இருக்காது. அது வறுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வறுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுன்னா எப்போலாம் நீங்கள் வீட்டில் ரைஸு வெடிச்சிட்டு ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் குழம்பு இல்லாமல் பண்ணணும்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த பொடியை போட்டு டாஸ் பண்ணிக்கலாம். இதோட வாழைக்காய் மசாலா எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.